மகளே வீட்டிலே இருக்க கடுப்பா இருக்குன்னு வெளியில போலான்னு கிளம்பி நம்ம சிதம்பரம் கண்காட்சிக்கு வந்திருந்தோங்க. உள்ள போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த ராட்டினத்தை பார்த்துட்டு நானும் நின்னுங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டோங்க. இங்க எக்கச்சக்கமா போட்டோஸ் பிக்சர்ஸ்ன்னு நிறைய இருந்ததுங்க. அப்படியே போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளார இருந்த கடைகளை பார்க்க வந்துட்டோங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கீ செயின்ஸ் அப்புறம் டாய்ஸ்ன்னு நிறைய இருந்ததுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இங்க அனிமல்ஸை பார்க்க வந்துட்டோங்க. இங்க எக்கச்சக்கமா நிறைய அனிமல்ஸ் இருந்ததுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மூமெண்ட்ல பாக்குறப்ப அப்படியே ரியல் மாதிரி இருக்குங்க. அப்படியே எல்லா அனிமல்ஸையும் லைனா பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது இந்த அனிமலை பார்த்தங்க. இது என்ன அனிமல்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா அனிமல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அனிமல்ஸை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில ரியலாவே ஒட்டகத்தை பார்த்தோங்க. எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. கிட்ட போய் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு நேரா பானிபூரி கடைக்கு போயிட்டோங்க. பானிபூரி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அடுத்து எங்க போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோங்க. அப்புறம் தாங்க நாங்க நேரா கோஸ்ட் ஹவுஸ்குள்ள வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா பயமுடுத்துற மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. பேய்களெல்லாம் பார்க்க அந்த அளவுலாம் டெரரா இல்ல, ஏதோ சின்ன பசங்க பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கு. அப்புறம் ஏதாவது ராட்டினத்துல ஏறி போயிட்டு வரலாம்னு சொல்லி நாங்களும் பார்த்தோங்க. ஃபர்ஸ்ட் எதுல போலாம்னு சொல்லி எங்களுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்ததுங்க. அப்புறம் எல்லாரும் பிளான் போட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து டிராகன்லயே ஏறிட்டோங்க. இதுல போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஜெயிண்ட் வீல்ல தாங்க போனோம். சரி, இப்போ பார்த்ததுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோல பார்க்கலாங்க.